சேச்ச பார்க்குற மாதிரி நம்மளோட சேனலை பார்க்குற கண்ணை துஞ்சு பஸ்ஸுன்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்க்குறீங்க. இதெல்லாம் நினைக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க சீரியல் போகலாம். ஒரே சர்ச்சை மட்டும் பண்ணிருந்தாரு. என் இடத்துல அந்த ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே போட்டு கவர் எடுத்து உட்காந்துருவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னமே கண்ணுக்கு நீங்கள் அவ்வளோ தெரிய மாட்டீங்க. இந்த சைடு ஒரு வாழை போட்டுப்போம், உங்களுக்கு கவரும் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் 2 சுடு சுடுவேன். சுட்டோன்னே ஏதோ அந்த சைடு ஒருத்தன் ஏறி வருவான். அவனை 2 அடி போட்டு அப்படியே டவுன் பண்ணிடுவேன். அப்படியே கிள்ளு எடுத்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்ப்பேன். எவனும் வந்திருக்க மாட்டான். சரி என்னால் ஒரு அணியுமே வரமாட்டான்ட்டு அப்படியே சுற்றி முற்றி சைடில் பார்த்தா வாழை உடஞ்சிருந்துச்சு. அதுவும் ஒரு வாழை போட்டு கவர் எடுத்துடுவேன். ஆமாம், அவன் நீர் கரெக்டாக போட்டு விட்டுருவான். அவன் ஓரன்னு போட்டு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்து போடுவேன். 3 பேர் தான் அங்கே வந்திருப்பாங்க. திடீர்னு சுற்றிட்டு வந்து டீமெண்ட்டை டவுன் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் அவனை 2 அடி போட்டு டவுன் பண்ணுறான். இவனுக்கு 2 பேர் பாரிஸை குறைச்சி விட்ருவானுங்க. அப்போ அவனுக்கு 2 அடி போட்டு கடைசியில் இவனுக்கும் ஒரு 2 அடி போட்டு ஒரு வெறித்தனமாக அடிச்சிருப்பேன். பெருப்பணமாக எடுப்பணுங்க. இனிமேல் தான் சம்பவமே இருக்குது. இந்த சம்பவத்தை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. இந்த செகண்ட் ரவுண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய ஏறி போவேன். அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அப்படியே சைலண்டாக அந்த இடத்துல போயிட்டு நான் உட்காந்துருவேன். அப்படி சுற்றி முற்றி பார்த்தா ஒரு அனிமே வந்திருக்க மாட்டான். சரி நானும் அப்படியே பொறுத்து கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துனே இருப்பேன் நான் வரதான்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அவனும் வரமாட்டானுங்க. அதுக்கப்புறம் ஏறி போயிட்டு இங்கே அப்படி இந்த பிளேஸ் அப்படியே உட்காந்துருப்பேன். இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்ட்டு டேரெக்டாக இனிமே இடத்துக்கே போய் அவன் முடிச்சு விட்டுலான்ட்டு அப்படியே அவங்க இடத்துக்கே ஏறி போவேன். இந்த சைடு நான் சிலிண்டர் வேறு விட்டு வச்சுருப்பான். நம்ம அதை அப்படியே சுட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. அப்படியே நேரம் ஏறி இந்த வீட்டுக்குள்ளே ஏறி போவேன். ஒரு இனிமேல் கண்ணில் மாற்ற மாட்டான். அதுக்கப்புறம் நான் அந்த ஜன்னலாண்டு போன உடனே ஒரு டவுன் அடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பின்னாடியே ஒரு 2 பேர் வருவானுங்க. வாழை போட்டு நான் கூட ரிவ்யூ தான் பண்ணுவான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒருத்தன் தலையை காட்டுவான். அவனுக்கு ஒரு 1 டாப் வச்சு டவுன் அடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவன் 2 பேர்ட்டையும் ஏறி போகும்போது ஒருத்தன் சிலண்டே போட்டுருவான். நானும் செத்துருவேன்னு நான் நினச்சேன். கடைசியில் அவனும் டவுன் அடிச்சு ஒரு வெறித்தனமாக போட்டிருப்பேன். சரி ஓகே கைஸ், இதோட ஒரு நல்ல கண்டென்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.